ஏழை எளிய மக்கள் அனைவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் எவ்விதமான கட்டணமும் இல்லாமல் பயன்பெற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 23ஆம் தேதி உயிர்காக்கும் உயர் சிகிச்சைக்கான முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின் பயன்பாடு என்பது இன்றைக்கு படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள 1,45,61,697 குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையிலான மிகப்பெரிய திட்டமாக விளங்கி வருகிறது. அந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் பிரீமியம் தொகை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 3 முறை, அதாவது 2023 ஜனவரி திங்கள் 10ஆம் தேதி 1,200 கோடி ரூபாயும், 2024 ஜனவரி திங்கள் 10ஆம் தேதி 1,228 கோடியே 27 லட்சம் ரூபாயும், 2025 ஜனவரி திங்கள் 11ஆம் தேதி 1,262 கோடியே 91 லட்சம் ரூபாயும் பிரீமியம் தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 11/1/2026 முதல் 10/1/2027 வரைக்கான பிரீமியமாக ஒரு குடும்பத்திற்கு 849 ரூபாய் வீதம் 1,45,51,697 பயனாளி குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் 95% தொகையான 1,173 கோடியே 66 லட்சம், மீதமுள்ள 5% பிரீமியம் தொகை 64.13 கோடியும் ஆக மொத்தம் 1,237 கோடியே 79 லட்சத்திற்கான காசோலை இன்றைக்கு யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யுனைடெட் இந்தியா காப்பீட்டு திட்டத்திற்கான மூத்த அலுவலர்கள் இங்கே பங்கேற்று அந்த காசோலையை பெற்றிருக்கிறார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நம்முடைய துறையின் செயலாளர், டிஎன்ஹெச்எஸ்பி, பிடி உள்ளிட்ட உயர் அலுவலர்களும், டிஎம்இ, டிஎம்எஸ், டிபிஹெச் போன்ற அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக சிறப்பாக சேவையாற்றி வருகிற மருத்துவமனைகள், சேவையாற்றி வருகிற மருத்துவர்கள், சேவையாற்றி வருகிற அனைத்து அமைப்புகளுக்கும் பாராட்டுகின்ற வகையில் விருதுகளும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு வகைகளிலான மாற்றங்களை செய்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெறுகிற வகையிலான திட்டமாக இதை மாற்றியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் ஒரு குடும்பத்திற்கான பிரீமியம் தொகை ஆண்டொன்றுக்கு 699 இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை 849 உயர்த்தினார்கள். கடந்த காலங்களில் இதற்கான ஆண்டு வருமானம் ஒரு குடும்பத்திற்கு 72,000 இருந்தது. அது 1,20,000 உயர்த்தி தரப்பட்டது. கடந்த காலங்களில் காப்புறுதி தொகை ஒரு வருடத்திற்கு 2 லட்சமாக இருந்தது. அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 5 லட்சமாக உயர்த்தி தந்தார்கள். கடந்த காலங்களில் இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான சிகிச்சை முறைகள் 1,090 மட்டுமே இருந்தது. அது தற்போது இந்த சிகிச்சை முறைகளை பொறுத்தவரை கூடுதலாக்கப்பட்டு 2,053 சிகிச்சை முறைகள் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கடந்த காலங்களில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளின் எண்ணிக்கை 970. இன்றைக்கு அது 2,157 உயர்ந்திருக்கிறது. கடந்த காலங்களில் பிரத்யேக சிகிச்சை முறைகள் என்று 2 இருந்தது.
தற்போது அது 8ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த 8 உயர் சிறப்பு சிகிச்சைகள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காதுவால் நரம்பு உள்வைப்பு அறுவை சிகிச்சை, ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் மற்றும் இருதய மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் வால்வு மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை, செவிப்புல மூளை தண்டு உள்வைப்பு அறுவை சிகிச்சை என்று 8 வகையான சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 1,45,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பட்டு வருகிற நிலையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு சிறப்பு பிரிவினரும் இதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு அவர்களையும் இந்த திட்டத்தின் கீழ் இணைத்திருக்கிறோம். அந்த வகையில் கோவிட்டினால் பாதிக்கப்பட்ட ஆதரவற்றோர்கள், குழந்தை பராமரிப்பு இல்ல குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தைச் சேர்ந்த பயனாளிகள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து வருபவர்கள், மனநல காப்பகத்தின் பயனாளிகள், முதியோர் இல்ல பயனாளிகள், ஆதரவற்றவர்கள், திருநங்கைகள் மற்றும் திருநங்கைகள் நல வாரியத்தைச் சேர்ந்தவர்கள், கட்டிடப் பணியாளர்கள் நல வாரியத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஏறத்தாழ ஒரு 10 பிரிவினர் 7,56,873 பேர் புதிய பயனாளர்களாக இதில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த 4-5 மாதங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிற சிறப்புக்குரிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் இதுவரை ஒரு 10,000 முகாம்களாக நடத்தப்பட்டிருக்கிறது. நலம் காக்கும் ஸ்டாலின் 1,256 இடங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. அதுவும் தற்போது 1000 நெருங்கி வருகிறது. இந்த முகாம்களின் வாயிலாக மட்டும் 2,77,735 புதிய பயனாளர்கள் இந்த திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒருவர் கூட விடுபட்டு விடாத நிலையில் ஏழை எளியவர்கள் அனைவருமே இந்த திட்டத்தில் சேர்த்து பயன்பெற வழிவகுக்க பல்வேறு வகைகளில் புதிய முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒரே நாளில் 100 தொகுதிகளில் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான பயனாளர்களை புதிதாக இணைக்கும் முகாம்கள் நடத்தப்பட்டது. பெருநகர சென்னையை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு இடத்தில் மட்டுமே இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான புதிய அட்டைகளை பெறுகிற அந்த அமைப்பு இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதலாக 2 இடங்களில், குறிப்பாக நுங்கம்பாக்கம், ஆயிரம்விளக்கு தொகுதியில் நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை ஆகிய 2 இடங்களில் புதிய அமைப்புகள் தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது அங்கேயும் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்திற்கான புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது.